அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட உதவியை கொண்டு முழு சூரா ஃபாத்தியாவோட சுருக்கமான தஃப்சீரை முடிச்சிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு சின்னொரு போனஸ் எபிசோட், அதாவது சூரா ஃபாத்தியாவில் இருக்கிற சமநிலை தன்மை, பேலன்ஸை பற்றி கொஞ்சம் பார்க்க போகிறோம். முழு சூரா ஃபாத்தியாவும் பேலன்ஸ் தான். அது சூரா ஃபாத்தியா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேலன்ஸை வச்சு எங்களோட லைஃப்லேயும் பேலன்ஸ் ஆகிக்கணும் என்று எக்ஸ்பெக்ட் பண்ணுறான் என்று தப்சீர் ஆலிங்கள் சொல்கிறாங்க. ஸோ ஹைர் இன்ஷா அல்லாஹ். அப்போ சூரா ஃபாத்தியாவில் பேலன்ஸுடைய விஷயத்தை பார்ப்போம். அது சமநிலை தன்மை, அது ஸ்ட்ரக்சர். இப்போ ஓராயத்தாக தானே நாங்கள் பார்த்தோம். இப்போ அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேலன்ஸை வச்சுக்கிறான். இதுக்கு ஒரு 6-7 பாயிண்ட்ஸ் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நிறைய இது, ஆனால் சுருக்கமான தஃப்சீர் சுற்றி 6-7 பாயிண்ட்ஸ் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணுவோம் இன்ஷா அல்லாஹ். இதுவரை கேட்கக்கொள்ளே பைத்தியம் பிடிக்கும். இப்படி ஒரு ஒரு சூறா, இப்படி ஒரு சூறா, ஒரு குர்ஆனுமே அப்படித்தான். சரியாக யோசித்து பார்த்தேன்னு சொன்னால் அது தலை சுற்றும். அதை உண்மையை சொல்ல போனால் அதை விளங்கப்படுத்துகிறவர் சரியாக விளங்கப்படுத்தாதத பிரச்சனையை தவிர, சரியாக ஒருத்தர் விளங்கப்படுத்துகிறாருன்றா அதை யோசிக்கக்குள்ளே தலை சுற்றும். ஸோ அது சுற்றியும் இதை விஷயங்கள் இருக்குது. இதை சரியாக யோசித்து பார்த்தா விளங்க மாட்டேன். இது ஒரு மனுஷனால் இதை நினச்சி கூட பார்க்கல. அவ்வளோ விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் வச்சுக்கிறான். சரி, அப்போ இதில் முதலாவது விஷயம் நாங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன என்று சொன்னால், அதுக்கு முந்தைய ஒரு சின்ன விஷயம் சொல்லிக்கொள்கிறேன். இப்போ நாங்கள் சொன்னதானே சூரா ஃபாத்தியா 2 கருத்தில் ஈக்குதுண்டு. ஒன்று பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் செலாலிங்கள் சொல்கிறாங்க ஈக்குதுண்டு. செலாலிங்கள் சொல்கிறாங்க சூரா ஃபாத்தியாவில் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் இல்லை, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் தான் முதலாவது ஆயத்துண்டு. இப்போ இதை ஆராய்ச்சி சூரா ஃபாத்தியாவில் பண்ண ஆலிங்கள், தஃப்சீர் ஆலிங்கள், ஆயத்தை எடுத்துக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ஆயத், அர் ரஹ்மான் ரஹீம் 2, மாலிக் யௌமித்தீன் 3, ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன் 4, இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம் 5, ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் 6, கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன் 7. சரிதானே? அப்போ இதை ஆலிங்கள் தான், இதை கருத்தில் இருக்கிற ஆலிங்கள் தான் இதை பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை சுற்றி நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இதோட சமநிலையை இது அடிப்படையில் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அதில் முதலாவது என்னென்னு சொன்னால், முதலாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னத்தை பேலன்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னால், கல்வி அறிவையும் செயலையும், ஆக்ஷனையும், நாலேஜ் அண்ட் ஆக்ஷன், அதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஃபாத்தியாவில் பேலன்ஸ் பண்ணிக்கிறான். அப்படி என்றால் என்ன? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா ஃபாத்தியாவை எப்படி தொடங்குறான்டா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை அறிமுகப்படுத்துகிறான். சூரா ஃபாத்தியா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிக் யௌமித்தீன். இது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பற்றி அறிமுகம். இது எப்படிப்பட்டதுண்டா, இது ஒரு அறிவு, கல்வி, உங்களுக்கு ஒரு அறிவாய்க்குது. சரிதான்? அது அறிமுகம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றி ஒரு அறிவை தருது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்படிப்பட்டவன், அதை நாங்கள் டீட்டெயிலாக பார்த்துக்கிறோம். பார்க்காட்டி போய் இது பாருங்கள். அது 3 ஆயத்தை பார்த்தாலே நினச்சி கூட பார்க்கல. அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலோட வல்லமை குதிரத் அதுக்குள்ளே அடங்கிக்குது. அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவன்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். அது அறிவு. அப்போ அறிவு மட்டும் இது போதுமா? அது அறிவு யாருக்கு வருதோ, இது 3 ஆயத்தை சரியாதாரு விளங்குனாங்களோ, நாங்கள் சொன்னோம் அவருக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அவருடைய வாழ்க்கையில் செயல் வந்துடும். அதுதான் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். இது ரெண்டும் செயலாகிக்குது. நான் அடிமையாகிறேன் வணங்குறேன் எடுக்கலும் ஈயாக்க நஅபுது செயல் வந்துடும். எங்களோட வாழ்க்கையில் நாங்கள் முதலாவது 3 ஆயத்தை அதை அறிவு எங்களுக்கு வந்துச்சுன்னு சொன்னான். அப்போ யாருக்கு சரியான அறிவிக்குதோ அவங்களுக்கு அடுத்தது கட்டாயமாக என்ன வரணும், அதை அறிவை வச்சு, அதை படிப்பை வச்சு அதில் செயல் வரணும். சரிதானே? அப்படி யார் படித்த வச்சு அதை செயல்படுத்துகிறாங்களோ அவங்க தான் இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், நேரான பாதையில் இருக்கிறார்கள். அப்புறம் நாங்கள் படித்தோம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். அது யார் தெரியுமா? அது யாருன்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்கி அவன் சொன்னத்தை விளங்கினை மட்டும் இல்லை, விளங்கி அமல் செஞ்சாக்கள். அப்படின்றா விளங்குறது மட்டும் போதா, படிக்கிறது மட்டும் போதா, அறிவு மட்டும் போதா. இதை தஃப்சீரெல்லாம் கேட்டு இப்போ எனக்கு முழு ஃபாத்தியார தஃப்சீரும் தெரியுமென்று நினைக்கிறது இல்லை. என் வாழ்க்கையில் என்ன மாற்றம் வந்திக்குது, என் ஆக்ஷன் என்ன என்றது தான் அதுதான் நேரான பாதை. அதுதான்
அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அருள் புரிஞ்சவங்களோட பாதை. அவங்க வந்து நேரான பாதையில் இருக்கிறாங்க. யார் நேரான பாதையில் இருக்கிறார்கள்ட குவாலிட்டி என்ன? அவங்கக்கிட்ட அறிவிக்கும், அறிவை வச்சு அமல் செய்வாங்க. சிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அவங்க தான் அருள் புரிஞ்சாக்கள். அவங்க தான் நேரான இஹ்தின சிராத்தல் முஸ்தகீம் இருக்கிறாங்க. சரி, ஈன மட்டும் சரிதானே? அப்போ நேரான பாதை வழி நீங்கள் சரியான வழியில் இருக்கிறன்ற அர்த்தம் என்ன? உங்கள்கிட்ட அறிவிக்குது, அதே போல் அறிவோடு சேர்த்து அதில் அமளிக்குது. நீங்கள் இல்ம படிக்கிறீங்க, படிப்போடு சேர்த்து உங்கள்கிட்ட என்ன இருக்குது? அது உங்களோட வாழ்க்கையில் இருக்குது, அது செயலாக இருக்குது. அதுதான் நேரான பாதையில் இருக்கிறீங்க. இப்போ இதை அடிப்படையில் பார்த்தா உங்களுக்கு விளங்கும், செலாக்கள் ஈக்கிறாங்க, அவங்க அறிவிக்கும் ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் செயலிக்காது. அவங்க அவங்க தீனை பற்றி தொழுவை பற்றி எல்லாம் நிறைய பேசுவாங்க, ஆனால் தொழ மாட்டாங்க. நோன்பு பற்றி எல்லாம் நிறைய பேசுவாங்க, ஆனால் நோன்பு பிடிக்க மாட்டாங்க. நல்ல குணங்களை பற்றி நிறைய பேசுவாங்க, அவனோட ஒரு நல்ல குணமும் மீக்காது. அறிவிக்கும் ஆனால் வாழ்க்கையில் ஒன்றும் மீக்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஐபுர சொல்கிறான், சரி உங்களுக்கு அறிவிக்குதா உங்களோட வாழ்க்கையில் இல்லையா, நீங்கள் தான் மக்லூபி அலைஹிம், கோவத்துக்கு உண்டானு. அவங்களுக்கு அறிவிக்கும் ஆனால் வாழ்க்கையில் இல்லை. பெஸ்ட் உதாரணம் தான் குர்ஆனில் வர யஹூதிகளோட சம்பவங்கள். அவங்க அறிவிச்சு ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் அது ஈக்கல. ஆனால் நல்லா தெரியும் எது உண்மை, எது சரி, எது அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிற எல்லாம் மீச்சு எல்லாம் தெரியும், ஆனால் வாழ்க்கையில் ஒன்று சரியில்லை. ஆனால் இன்னொரு ஆக்கள் ஈக்கிறாங்க, அவங்களோட வாழ்க்கையில் ஈக்குது. அவங்க வந்து டெடிகேட்டட் அமல் செய்வாங்க, அமல் எல்லாம் அப்படியே செய்வாங்க, இந்த நேரம் அதை டைம் கொடுப்பாங்க, தீனுக்கு எல்லாம் செய்வாங்க சரியா. ஆனால் அவங்களுக்கு என்னைக்கு அது அறிவிக்காது. நான் மீன் பண்ணுற வந்து தீன் என்று சொல்கிறத விட இப்போ நாங்கள் அதில் பெஸ்ட் உதாரணம் வந்து நசாராக்கள். அவங்க இந்த நேரம் என்ன செய்வாங்க, அவங்களோட மதத்தை ஃபாலோ பண்ணுவாங்க, அவங்களோட குருக்களை ஃபாலோ பண்ணுவாங்க, சொல்கிறது எல்லாம் கேட்பாங்க, நல்ல மனுஷரை ஐப்பாங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அறிவில்லாத தனத்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா யாருன்னு தெரியாமல் இருக்கிறாங்க. அறிவில்லை ஆனால் செயலிக்குது, ஆனால் அறிவில்லை. இவங்க தான் லால்லி. இன்றைக்கு முஸ்லீம்கள்லேயும் இப்படி ஆக்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. அவங்க டெடிகேட்டடாக அமல் செய்ய ரெடி, ஆனால் எப்படி அமல் செய்கிறேன்னு தெரியா. அவங்க தான் லால்லி. அவங்க டைமுக்கு பள்ளிக்கு போவாங்க, ஆனால் தொழுவுரை எப்படின்னு சரியா, உழு எடுக்க தெரியா, தொழுவுரை எப்படி சரியாக தொழணுமென்று தெரியா. இப்போ ஒரு பயங்கரமான விஷயந்தான் சூரா ஃபாத்தியா ஓதுவாங்க, ஆனால் அதோட அர்த்தம் என்ன என்று கூட தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இரக்கமுள்ளவன், அவன் எங்கள்ட எல்லார்ட்ட தொழுவையும் ஏற்றுக்கொள்ளணும். ஆனால் இதெல்லாம் கட்டாயம் நாங்கள் படிக்கணும். ஒருத்தர் அறிவில்லை ஆனால் அமல் நிறைய இருக்குது. அறிவில்லை அமல் நிறைய இருக்குது. இதுக்கு பெஸ்ட் உதாரணம் தான் குர்ஆனில் வர நசாராக்கள். அவங்க அமலிச்சு அவங்க இந்த நேரம் அவங்களோட ரிலிஜனுக்காக வேண்டி சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அவங்களுக்கு அதை பற்றி ஒரு நாலேஜும் இல்லை. அவங்க யாரையோ கடவுள் நினச்சி கொண்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு சில முஸ்லீம்களோட நிலைமையும் அப்படி தான். அவங்களுக்கு சரியான ஆசை பள்ளிக்கு போகிறது, பள்ளியிலே இருப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா கிட்ட கேட்காம வேறு யாருக்கிட்டையோ கேட்டுக்கொண்டு இருப்பாங்க, வேறு யாரையோ நம்பி கொண்டு இருப்பாங்க. இப்படி இன்றைக்கு முஸ்லீம்கள் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. ரப்பை நம்பாமல் வேறு விஷயங்கள் நம்பி, ஆனால் வந்து டெடிகேட்டடாக பள்ளியிலே இருப்பாங்க. இப்படி ஆக்கள் இருந்து கொண்டு இருக்கிறாங்க. இது வந்து லால்லின் கேட்டகரியில் வருது. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த சூறாவை எப்படி பேலன்ஸ் பண்ணுறான்னு பாருங்கள். முதல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், உங்களுக்கு அறிவிக்கணும். அதுதான் முதலாவது 3 ஆயத். அதுக்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், அது அறிவின்றதுக்கு போது அது உங்களோட வாழ்க்கையில் வரணும். அதுதான் 4வது ஆயத். அதுக்கப்புறம் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்கிறான், அப்படி இருக்கிறவங்களில் நாங்கள் 3க்கு பிரிச்சுக்கிறோம். 1வது அறிவும் அமலும் 2 உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் நேரான வழியில் இருக்கிறீங்க. இது சிராத்தல் முஸ்தகீமில் இருக்கிறீங்க. அப்படி உங்களுக்கு அறிவிக்குது ஆனால் அமல் இல்லை, நீங்கள் மக்லூபி அலைஹிம் கேட்டகரியில் இருக்கிறீங்க. உங்கள்கிட்ட அமல் இருக்குது, உங்கள்கிட்ட அறிவில்லை, நீங்கள் லால்லிங் கேட்டகரியில் இருக்கிறீங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போ முழு சூரா ஃபாத்தியா யோசித்து பார்த்தா அறிவு அமல் அது 2க்கு இடையில் இருக்கிற அதை பேலன்ஸ், அறிவும் அமலும் 2ம் ஈக்கிறோம் என்றதை விளங்கப்படுத்துறது தான் சூரா ஃபாத்தியா. சுப்ஹானல்லாஹ். அப்போ முழு சூரா ஃபாத்தியாவும் இது அறிவும் அது செயலும், அதை வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்படி பசங்க பேலன்ஸ் பண்ணிக்கிறார். யோசிச்சு கூட பார்க்கலுமா இதை? சரி, அடுத்த அது மட்டும் இல்லை, இப்போ இது மாதிரி நிறைய இருக்குது. அது இன்னொரு விஷயமா பார்ப்போம். அதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எப்படி இதை ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன் நடுவில் கொண்டாந்து எப்படி பேலன்ஸ் பண்ணுறா இது சூரா ஃபாத்தியாவை.
அப்போ நீங்கள் முதல்ல யோசித்து பார்த்தீங்கன்னா அது ஹதீஸுல் குதீஸிலும் சொல்லப்பட்டிருக்குது. சூரா ஃபாத்தியாவை 3க்கு பிரித்து அதில் 1வது பாகம் அது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்குரியது, கடைசி வந்து அது வந்து அடியானுக்குரியது. அப்போ அது 2க்கு நடுவில் இருக்கிற பகுதி இதே நடு இதே அது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கும் அடியானுக்கும் 2 பேரும் உள்ளது. சரிதானே? அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன் அல்லாஹ்க்குரியது. இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம் அடியானுக்கு. ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன் அல்லாஹ்க்கும் அடியானுக்கு சுப்ஹான். அப்போ நடுவாயத்து வந்து ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈன் தான் எடுக்கணும். அப்போ ஈயாக்க நஅ்புது வ ஈயாக்க நஸ்தஈனில் அதை 2க்காக பிரித்தா ஈயாக்க நஅ்புது ஒரு பக்கம், அது வா தான் நடுவில் இருக்குது, அதுக்கப்புறம் ஈயாக்க நஸ்தஈன். சரிதானே? ஈயாக்க நஅ்புது ஈயாக்க நஸ்தஈன் அது வாவால் தான் அது பிரியுது. இப்போ பாருங்கள் எப்படி என்று. ஃபர்ஸ்ட் வந்து சூரா எப்படி ஸ்டார்ட் ஆகுது? 3 ஆயத். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். அதை 3ட சமரி தான் ஈயாக்க நஅ்புது. யாரெல்லாம் நான் உனக்கு அடிமையாகிட்டேன். இதை 3 தாரு விளங்குறாங்களோ அவங்களோட ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வர வேண்டிய விஷயம் ஈயாக்க நஅ்புது. அப்படின்ற ஃபர்ஸ்ட் 3 ஆயத்திட சமரி அதோட சுருக்கம்தான் ஈயாக்க நஅ்புது. சரிதானே? சரி, அதுக்கு பிறகு ஈயாக்க நஸ்தஈன், அதை ஈயாக்க நஸ்தஈன்ற விரிவு, யாரெல்லாம் உனக்கிட்ட மட்டும்தான் நாங்கள் உதவி கேட்குறோம் என்றதிட விரிவு தான் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்லூபி அலைஹிம். இது வந்து ஈயாக்க நஸ்தஈன்ற விரிவு. பாருங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி இதை பேலன்ஸ் பண்ணிக்கிறான்டா, 3 ஆயத்திட சமரியை ஈயாக்க நஅ்புதுல வச்சுக்கிறான், ஈயாக்க நஸ்தஈன்ற விரிவை அடுத்த 3 ஆயத்தில் வச்சுக்கிறான். சுப்ஹானல்லாஹ், எப்படி பேலன்ஸ் ஆகிக்குது. அங்கிட்டால 3 ஆயத்தை கொண்டாந்து அதுக்கு சமரி ஒன்றும், அதுக்கு அது நடுவில் வச்சுக்கிற ஈயாக்க நஸ்தஈன்ற விரிவு அதோட ஓகே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்கள் கேட்கணும் என்ன கேட்கணும், அது அடுத்த 3 ஆயத்தில் வச்சுக்கிறான். சுப்ஹானல்லாஹ், என்ன முக்கியமான விஷயம் கேட்கணும், அதில் தஃப்சீர் என்ன. அப்படின்னா 3 ஆயத்திட சுருக்கம் ஈயாக்க நஅ்புது, ஈயாக்க நஸ்தஈன்ற விளக்கம் அடுத்த 3 ஆயத். சுப்ஹானல்லாஹ், எப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேலன்ஸ் பண்ணுறான் யோசிச்சு கூட பார்க்கலாம். சரி, 3வதுக்கு போ. 3வது என்னென்றா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி பேர் சொல்லும் வினை சொல்லும் வச்சு இதை சூரா ஃபாத்தியாவை பேலன்ஸ் பண்ணிக்கிறேன்னு பாருங்கள். அரபில் வந்து உங்களுக்கு தெரியும் 2 ஜாதிரி வார்த்தைகள் இருக்குது, வசனங்கள் இருக்குது. ஒன்று சொல்லுவாங்க ஜும்லா இசுமியா, ஜும்லா ஃபிஹ்லியா. ஒன்று ஜும்லா இஸ்மியா, 2வது ஜும்லா ஃபிஹ்லியா. ஜும்லா இசுமியா என்று சொல்கிறது வந்து பேர் சொல்லால் வார வசனங்கள். ஜும்லா ஃபிஹ்லியா என்று சொல்கிறது வந்து செயல் சொல்லால் வார வினை சொல்லால் வார வசனங்கள். இது எப்படி லேசாக கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால், ஒரு வசனம் வந்து இசுமால் ஸ்டார்ட் ஆகினா, பேர் சொல்லால் ஸ்டார்ட் ஆகினா அது வந்து ஜும்லா இஸ்மியா. ஒரு வசனம் வந்து வினை சொல்லால் ஸ்டார்ட் ஆகினா அது வந்து ஜும்லா ஃபிஹ்லியா. அப்போ நாங்கள் படித்தோம் இசுமுக்கும் ஃபிஹிலுக்கும் என்ன வித்தியாசம் என்று படித்தோம். இசும் வந்து நாங்கள் சொன்னோம் இசுமுக்கு காலம் இல்லை, அது வந்து நிரந்தரமானது. ஆனால் வந்து ஒரு ஃபிஹிலுக்கு காலம் இருக்குது. அப்படின்னா இறந்த காலம், நடந்து கொண்டு ஈக்குது, நடக்க போகிறது, இது ஒரு காலம் ஒன்று ஈக்குது. ஆனால் இசுமுக்கு வந்து காலம் இல்லை. இதே நாங்கள் படித்தோம். அதுக்கப்புறம் நான் இப்போ கொஞ்சம் முத்தம் படித்தோம். இந்த 3க்கு பிரிக்கலும். முதலாவது 3 ஆயத், அதுக்கப்புறம் நடுவில் ஒரு ஆயத், அதுக்கப்புறம் அதுக்கு பிறகு 3 ஆயத், அப்படி தான் 7 ஆயத் பிரிக்கலும். சரிதானே? இப்போ இதே நாங்கள் படித்தோம். இப்போ பாருங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது 3 ஆயத் அவனை பற்றி சொல்கிறான். அவனை பற்றி சொல்லக்கொள்ள அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். தஃப்சீராளிங்கள் எழுதுகிறாங்க இது அத்தனையுமே இஸ்மில் தான் ஸ்டார்ட் ஆகுது. இது எல்லாமே வந்து ஜும்லா இஸ்மியா, ஜும்லா இஸ்மியாவுடைய ஆயத். ஏண்டா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றி பேசப்படுது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிரந்தரமானவன். உண்மையை சொல்ல போனால் அந்த 3 ஆயத்துலேயும் ஒரு ஃபிஹில் சரி இல்லை, ஒரு வினைச்சொல் சரி இல்லை, ஒரு வினைச்சொல் சரியில்லை. எல்லாமே ஜும்லா இஸ்மியா, எல்லாமே இசுமா தான் இருக்குது. சரிதானே? அதுக்கப்புறம் கடைசி ஆயத்துக்கு வாங்க. கடைசி 3 ஆயத் இது வந்து இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீமில் ஸ்டார்ட் ஆகுது. இது தஃப்சீர் ஆலிங்கள் சொல்கிறாங்க இது எல்லாமே வந்து ஜும்லா ஃபிஹ்லியா. இது யாருக்கு ரிலேட்டட்? இதுக்கு எங்களுக்கு ரிலேட்டட். நாங்கள் வந்து பெர்மனெண்ட் இல்லை, நாங்கள் வந்து டெம்ப்ரரியாக தான் உலகத்தில் வாழ்கிறோம். எங்களுக்கு மவுத்து வரும், நாங்கள் இல்லாமல் பேத்துடுவோம். அதை சுற்றி எங்களுக்கு என்ன வார்த்தை மிச்சம் பொருந்தும், எங்களுக்கு ஜும்லா ஃபிஹ்லியா தான் மிச்சமே பொருந்தும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களோட விஷயங்கள் சொல்ல போகல ஜும்லா ஃபிஹ்லியா யூஸ் பண்ணிக்கிறான்.
அவனை பற்றி சொல்ல போகல ஜும்லா இஸ்மியா யூஸ் பண்ணிக்கிறான். த பெர்மனண்ட் த டைப் நவுன் அதை பேர் சொல்ல யூஸ் பண்ணிக்கிறேன். எங்களை பற்றி சொல்ல போகல வினைச்சொல் டெம்பரரி நேச்சர் பாஸ்ட் டென்ஸ் ப்ரெசன்ட் டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ் இருக்குது அதை யூஸ் பண்ணிக்கிறேன். சுபஹானல்லாஹ். அதுக்கு பிறகு இப்போ நடுவில் ஒரு ஆயத்து வருது ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். இது என்னன்னு சொன்னால் இதுக்கு தஃப்சீர் ஆலிங்கள் இடையிலே கருத்து வேட்பாடு இருக்குது. இது ஜும்லா ஃபிஹிலியாவா ஜும்லா இஸ்மியாவா என்ற சரியான வார்த்தை வந்து நஅபுதுக்க நாங்கள் உன்னைய வணங்குறோம் என்றது தான் சரியான நார்மல் கிராமர். ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கேவை கொண்டு முன்னுக்கு போட்டு ஒரு இசுமை முன்னுக்கு போட்டிக்கிறார் ஈயாக்க. அதில் அர்த்தம் வந்து உன்னைய மட்டும் என்று மாறும். அதை நாங்கள் படித்தோம். ஆனால் இந்த பிரச்சனை என்னென்று சொன்னால் இப்போ தஃப்சீர் ஆலிங்களுக்கே கன்ஃபியூஸ். இது வந்து சில ஆலிங்கள் சொல்கிறாங்க இது ஜும்லா இஸ்மியாண்டு ஏண்டா வந்து அது வந்து இஸ்மில் ஸ்டார்ட் ஆகுது. சில ஆலிங்கள் சொல்கிறாங்க இல்லை சரியான வார்த்தை நஅபுதுக்க, அது வந்து நஅபுது என்றது ஜும்லா ஃபிஹிலியா. அதை பலாகா சட்டத்துக்கு தான் அதை வந்து கேவை முன்னுக்கு குறைந்திக்கு தோழிய இது வந்து ஜும்லா ஃபிஹிலியாண்டு அவங்க ஆகிய பண்ணுறாங்க. ஆனால் நாங்கள் என்ன படித்தோம் ஈயாக்க நஅபுது வ ஈயாக்க நஸ்தஈன். இது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கும் அடியாருக்கும் ரெண்டு பேருக்கும் இடையில ரெண்டு பேருக்கும் உள்ள ஆயத். ஸோ ரெண்டு பேருக்கும் உள்ள ஆயத்துண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஜும்லா இஸ்மியாவே ஃபிஹிலியாவே மிக்ஸ் ஆகி கொண்டிருக்கிறான். சுப்ஹானல்லாஹ். யாருக்கு இப்படி ஒரு சூறாவை தாருக்கு செய்யலாம். சுப்ஹானல்லாஹ். நினச்சி கூட பார்க்கலாம். இதெல்லாம் வந்து இந்த சூரா ஃபாத்தியாவோட ஸ்பெஷலே வந்து இந்த சூரா ஃபாத்தியாவும் ஒரு அடிக்க ஒரே டைமில் இறக்கப்படுது. இப்போ சில பெரிய சூறாக்கள் ஒவ்வொரு டைமில் எடுத்து அதே ஒரு புதுனம் தான். அது டைமுக்கு அந்தந்த ஆயத்துக்கள் அந்தந்த இடத்துக்கு போகுது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கடைசியாக முழு குர்ஆனை ஓதி காட்டுறாங்க. அதை ஓர்டரை சரியாக செய்கிறாங்க. அதெல்லாம் வேறு கதை. ஆனால் சூரா ஃபாத்தியாவை எடுத்திங்கன்னு சொன்னால் முழு சூறாவும் ஒரே டைமில் இறங்குது. அதுவும் வந்து ஒரு தாளில் எழுதி அப்புறம் அதை சேஞ்ச் பண்ணி ஓகே இப்போ இது நாலேஜும் ஆக்ஷனும் பார்க்கணும் சொல்லி இதாயத்தை இங்கே போடுங்க இதாயத்தை அங்கே போடுங்க அப்படி ஒன்றுமே இல்லை. சுப்ஹானல்லாஹ். ஈன வந்து நவுன் சென்டென்ஸ் வரணும், இதில் ஜும்லா இஸ்மியா வரணும், ஈன ஃபிஹிலியா வரணும், அப்புறம் இதாய சரியாக நடுவில் ஈக்கணும், இதை சமரி இதாகிக்கணும், இதில் விரிவு இப்படி ஈக்கணும், அப்படி ஒன்றுமே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முழு சூரா ஃபாத்தியா ஒரே டைமில் எடுத்து அவங்க இறங்கினோடனே அவங்க அதை ரிசைட் பண்ணுறாங்க. சஹாபாக்கள் மனப்பாடம் பண்ணுறாங்க. சஹாபாக்கள் இந்த அளவுக்கு இது ஆராய்ச்சி செஞ்சாங்களோ தெரியும், அல்லாஹ் அலம். ஆனால் இன்றைக்கு வந்து தஃப்சீர் ஆலிங்கள் இதை பற்றி ஆராய்ச்சி செஞ்சு எத்தனை விஷயங்கள் இதில் கொண்டாடுறாங்க. சுப்ஹானல்லாஹ். இது வந்து சரியாக ஒரு மனுஷர் சரியாக உண்மையை சொல்லப்போனால் மேபி நான் சரியாக அதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுலே ஆகும். ஆனால் ஒரு மனுஷன் இந்த விஷயங்கள் சரியாக விளங்கினு சொன்னால் தலைக்கு வர மெயின் விஷயந்தான் இது வந்து ஒரு மனுஷனால் நினச்சி கூட பார்க்கல. இது வந்து என் ரப்போட வார்த்தையை தவிர வேறு ஒன்றுமே இல்லை. குர்ஆனை படிக்க மனசுக்குள்ளே வாரது என்ன தெரியுமா? இது என் ரப்போட வார்த்தை தான். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. ஒவ்வொரு எழுத்தும் என் ரப்பு கிட்டால் வந்துக்குது. சுப்ஹானல்லாஹ். அதை அனலைஸ் பண்ண அது உள்ளதுக்கு இது வந்து நான் முஸ்லீம்களுக்கு இல்லை, முஸ்லீம்கள் எப்படி நம்புறேன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வார்த்தைன்னு. இது எப்போ நான் முஸ்லீமுக்கு போகிறோம் அவர் இதை விளங்கி ஸ்டார்ட் ஆகிறோ அவருக்கு இதில் 100% உறுதி வரும். இது வந்து மனுஷனால் செய்யவே இல்லை. அதுதான் எங்கட கடமை தான். இதை வந்து நாங்கள் அடுத்த முஸ்லீம் இல்லாதாக்களுக்கு எத்தி வைக்கிறது. இது எங்கட பெரிய கடமையாகிக்குது. இது விஷயங்களை விளங்க வைக்கிறது. ஒரு மனுஷன் ஒன்றும் தேவையில்லை. இன்றைக்கு வந்து மூஜிசான்னு சொல்கிறது தானே ஆகப்பெரிய மூஜிசா வந்து குர்ஆன் தான். நான் ஏன்டா சொல்கிறேன், அதை சந்திரனை பொழந்ததை விட மூசா அலைஹிஸ்ஸலாம்ட அதை கையில் இந்த பாம்பா மாறினதை விட பெரிய மூஜிசா தான் இந்த குர்ஆன். இந்த குர்ஆனை போல மூஜிசா ஒன்றும் இல்லை. பிரச்சனை என்ன, நாங்கள் அதை விளங்குறோம் இல்லை. அதை சரியாக யார் சரி விளங்கினா விளங்கும். இவ்வளோ பெரிய அற்புதம். அதை விளங்கலாம். எங்கிட்ட மூளைக்கு விளங்குற அளவுக்கு எங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளோ பெரிய அறிவு தந்தில்லை. ஆனால் அட்லீஸ்ட் கொஞ்சம் சரி விளங்கினா விளங்கும். இது எனக்கு விளங்கலாம். அப்படி டீப்பான விஷயங்கள் ஈலிக்குதுண்டு இது வந்து இந்த ரப்போட வார்த்தைன்றது எங்களுக்கு உறுதி மாஷா அல்லாஹ். அது ஒவ்வொரு முஸ்லீம் இல்லாதவங்களுக்கும் உறுதியாக வரும் இன்ஷா அல்லாஹ். எந்த சந்தேகம் வராது. இது நாங்கள் விளங்கப்படுத்துறது எங்களோட கடமையாகிது இன்ஷா அல்லாஹ். இதோட அடுத்த பகுதி இன்னும் இப்போ இது நாங்கள் 3 தான் பார்த்தோம். இன்னொரு 3-4 பாயிண்ட்ஸ் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.